ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ப்ராசஸ் கார்னர். நம்ம இன்றைக்கி இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போகிறோம் துபாயில். அந்த இஃப்தார் நிகழ்ச்சி எப்படி நடக்குது, என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு பைக்கு பார்த்தோம். அந்த பைக்கு மட்டும் பாருங்களேன். நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பைக்கு தாங்க இங்கே ஃபேமஸான பைக்கு. துபாயில் வந்து தெருவுக்கு இந்த பைக் இருக்குங்க. இதில் 2 பேர் ட்ராவல் பண்ணலாம். இதில் வேறு இன்னொரு பைக் வேறு இருக்குது. அது எப்படின்னா பைக்லேயே வந்து நின்றுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பைக்கு, இது ஒரு பைக்கு. இதில் வந்து எமிரேட்ஸ் ஐடி வச்சு இந்த லைசன்ஸ் எடுத்துக்கணும். இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ் எடுத்து ட்ராவல் பண்ண வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து சார்ஜ் போட்டு ட்ராவல் பண்ணலாம். 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அதில் நல்ல வண்டி இது. இங்கே துபாயில் ரொம்ப ஃபேமஸானது இதுதான். எல்லார்ட்டையுமே மேக்ஸிமம் இருக்கும் அது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த இடம் தான் வந்து துபாயில் மேக்ஸிமம் எல்லா பள்ளியாசல் வாசல்லையும் இந்தமாரி பெரிய டென்ட் மாரி போட்டு ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார்ற மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு வச்சு மக்களுக்கு இஃப்தார் நிகழ்ச்சிக்காண்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லா பள்ளியாசலுக்கும் மேக்ஸிமம் இருக்குது. இதான் இந்த கிஃப்ட்டு தான் வந்து கொடுத்துருவாங்க கையில் கிட்டு. அதில் வந்து லெபனப் ஒன்று இருக்கும். இந்த லெபனப்பு அது லெஸி மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு லெஸி மாரி இருக்கும். ஆப்பிள் கொடுப்பாங்க, லெபன் கொடுப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து ஒரு பிரியாணி, பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நோம்பு திறந்துட வேண்டியதான், வேலை முடிஞ்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா பள்ளியாச வாசலும் இந்த கேம்ப்னு சொன்னோன்னா அந்த கேம்பில் கொடுப்பாங்க இந்த பிரியாணி. பிரியாணியில் பார்த்திங்கன்னா ஒட்டக பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும், அப்புறம் சிக்கன் பிரியாணி இருக்கும், பீஃப் பிரியாணி இருக்கும். ஒரு கேம்ப்லேயும் ஒரு பிரியாணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலே. ஹலோ மக்களே, நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு, இஃப்தார் நிகழ்ச்சியை முடிச்சாச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.